இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அநேக முறையில் நம்ம அழுவும் பொழுது ஜனங்க நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க. ஆனால் மனுஷங்கிட்ட போய் நம்ம அழுவும் பொழுது நம்ம பிரச்சனைகளை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி, இந்த காரியங்களெல்லாம் இது போல் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அழுவும் பொழுது அவங்க நம்மளை பரியாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறவங்கக்கிட்ட போய் நம்மளை பற்றி சொல்லி தப்பாக பேசி நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் அதே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் பாரத்தோடு உங்கள் பிரச்சனைகளெல்லாம் சொல்லி நீங்கள் அழுவும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்தை கேட்கறது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காரியத்துக்காக கதறீங்க, எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுவுறீங்க, எந்த காரியத்துக்காக நீங்கள் துக்கப்படுறீங்க, மன உளைச்சல் எந்த காரியத்தினால ஆயிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அநேக முறையில் மனுஷங்களை நோக்கி நம்ம ஓடுகிறோம். பிரச்சனைன்னு வரும்பொழுது மனுஷர்களை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறத நம்ம விட்டு விடுகிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்கள் மனுஷரை நோக்கி போனீங்கன்னா அவமானப்பட்டு போவீங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி போகும்பொழுது உங்கள் அவமானத்தையும் கர்த்தர் சந்தோஷமாக உங்களுக்கு மாற்றுவார். உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். நீங்கள் அவருடைய பாதத்தில் கண்ணீர் விடும்பொழுது, அவருடைய பாதத்தில் நீங்கள் கூக்குரலோடு நீங்கள் ஜெபிக்கும்பொழுது, உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். உங்களுக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் வந்துட்டு ஒரு மார்க்கெட் பக்கம் போயிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் போயின்னு இருக்கிறதான நேரத்தில் அந்த நெருக்கடியின் மத்தியில் தன் தகப்பனை விட்டு பிள்ளை வழி விலகி போயிடுறான். வழி விலகி போயிட்டு எங்கள் அப்பா காணமேன்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுந்துன்னு எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுன்னு அவன் தேடின அந்த மார்க்கெட்டில் வரும்பொழுது அந்த அப்பாவுக்கு எவ்வளோ ஜனங்க இருந்தால் கூட, அந்த எவ்வளோ ஜனங்க இருந்தாலும் சரி, எவ்வளோ ஜனங்க அழுந்தாலும் சரி, தன் மகன் அழுகிற சத்தம் அவங்க அப்பாவுக்கு கேட்கும். கேட்டு உடனே எந்த பக்கத்தில் அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் ஓடி போயிட்டு அந்த குழந்தைய அள்ளி அணைச்சி அவர் கண்ணீரை துடைச்சி அவரை காப்பாற்றுவாங்க ஒரு தகப்பன். அதே போல தான் நீங்கள் தகப்பன்கிட்ட வந்து கண்ணீர் விடும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, அவருடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அவர் ஒரு நாள் உங்கள் ஜெபத்தையும் தள்ள மாட்டார், உங்கள் கண்ணீரையும் தள்ள மாட்டார், உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்பார். இந்த வேளையில் வேதாகமத்துலேருந்து அநேக காரியங்கள் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனுடைய பாதத்தில் போயிட்டு கண்ணீர் விட்டு அவங்க அழுந்து அவங்க ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஒரு 2 சம்பவத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சு பாருங்க. பத்மேயுன்ட்டு ஒரு குருடன், அவன் பிறவிலேயே குருடனா இருக்கிறான். அவன் குருடனா பிறவிலேருந்து இருக்கும் பொழுது தெருக்களிலும் வீதிகளிலும் போகிற வர ஜனங்க ஏதாவது நமக்கு ஒரு காசு போடுவாங்களா, அந்த ஒரு சின்ன சத்தத்தை கேட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அம்மா பிச்சை போட, அம்மா காசு போடுமான்ட்டு அவன் எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு கேட்டிருப்பான். அவங்க அந்த சத்தம் கேட்குற மாத்திரத்தில் அவன் கேட்க ஆரம்பிப்பான். காற்று ஆனாலும் சரி, மழை ஆனாலும் சரி, குளிர் ஆனாலும் சரி, அந்த ரோடுகளிலும் அந்த வீதிகளிலும் அவன் உட்கார்ந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த சத்தத்தை கேட்கும்பொழுது அவன் ஏக்கத்தோடு கேட்குவான், எதனா இவங்க நமக்கு காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறார். அந்த வழியாக போகும்பொழுது அவர் அந்த வழியாக போகிறாருன்ட்டு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அவரை நோக்கி கூப்பிடுறான். கூப்பிடும் பொழுது எப்படி தெரியுங்களா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஐயோ, இவன் பிறவிலேருந்து குருடனா இருக்கிறானே, பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, இவனுக்கு ஓடி போயிட்டு நம்ம உதவி செய்யலான்னுட்டு ஒத்துராகில நினைச்சாங்களா? ஒத்துரம் அப்படின்னு நினைக்க கிடையாது. அவனை அமைதியாக இருக்கும்படியாக அவனை அதட்டுறாங்க. ஆனால் அவன் அமைதியாக இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, முன்னிலும் அதிகமாக கூக்குரலிட்டு அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான்ட்டு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நேரத்தை எடுத்து வேதத்தை வாசித்து பாருங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 52ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் வேதாகமத்தில் அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமம் என்ன தெரியுங்களா சொல்லப்படுகிறது, அவன் கண்ணீரோடு கூப்பிட்டாங்களாம். அவன் வந்துட்டு இ கிரைட் அவுட். அப்போ அவன் சத்தத்தோடு அவன் கண்ணீரோடு அவன் கூப்பிட்டாங்களாம். ஏன் அவன் கண்ணீரோடு கூப்பிடணும்? காற்று வந்தால் அந்த ரோட்டில் உக்காந்துக்கணும், மழை வந்தால் அந்த ரோட்டில் உக்காந்துக்கணும்,
அந்த குளிருன்னு கூட அவன் பார்க்க மாட்டான். அந்த ரோட்டில் உக்காந்து பிச்சை கேட்டுட்டு வர சத்தத்தெல்லாம் அவன் கேட்டுனே இருக்குவான். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி எல்லாம் கேட்டு நிற்கிறது அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு துக்கம், ஒரு வேதனை. யார்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம், யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி குமரிட்டு வேதனைப்பட்டு நிற்கிறத நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறாருன்ட்டு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் முன்னிலையும் அதிகமாக கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ அவன் அழுது கூப்பிடுறான், அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறான், அவன் கண்ணீரோடு கூப்பிடுறான். ஏன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் வேதனையோடு துக்கத்தோடு கூப்பிடுறான். அப்போ கூப்பிடுற மாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம்னு சொல்லிட்டு அவரை சுகமாக்குறாங்கன்ட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்னொரு சகோதரியை நம்ம பார்க்குறோம் வேதத்தில், அவங்க மகள் கொடிய பிசாசினால வேதனைப்பட்டு நிற்கிறாங்களாம். கொடிய பிசாசு பிடிச்ச மனுஷங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு பயமாக இருக்கும்? எங்காகலாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியுமா? எந்த நேரத்தில் பிசாசு பிடிக்கும், எந்த நேரத்தில் ஆட்டி படிக்கும், எந்த நேரத்தில் அவங்க கதறுவாங்க, கூக்குரலிடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்ட்டு தெரியாத ஒரு நிலைமை வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கும். இதில் வந்துட்டு கொடிய பிசாசுனால அவங்க மகன் வேதனைப்படுறாங்கன்னா அந்த கானானிய ஸ்திரீக்கு அமைதியில் இருக்க முடியுங்களா? அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து படிச்சுப்பாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 28ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தாயார் வந்து தன் மகளுக்காக கதறி கூப்பிடுறாங்களாம். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கூப்பிடுறாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே ஆங்கிலம் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கதறி கூப்பிடுறாங்களாம். ஏன் கதறிக்க மாட்டாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பிசாசு பிடிச்சிருக்கிற ஒரு அந்த மகள் வயசு பிள்ளையா இருக்கலாம், இல்லை சின்ன பிள்ளையா இருக்கலாம். அந்த தாய்க்கு தான் அந்த ஏக்கம் தெரியும், அந்த வேதனை தெரியும். ஐயோ என் பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி பிசாசுனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காளன்னு. ஆனால் வேதாகமம் சொல்லப்படுகிறது, அவ கொடிய பிசாசுனால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்களாம். அப்போ கொடிய பிசாசுனால பாதிக்கப்பட்டிருந்தானாக்கா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களால நிம்மதியாக இருந்துக்க முடியுமா? எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு கண்ணீர், அந்த அவமானம். ஜனங்கள்லாம் போகிறவங்க வரவங்கெல்லாம் எவ்வளோ பரியாசம் பண்ணிப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ இவங்க மகளுக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருக்கான், ஐயோ அந்த பிசாசை பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்குது, அதுவும் கொடிய பிசாசுன்னு சொல்லி எப்படி ஜனங்கள்லாம் இவங்க தாயரை அவதூறமாக பேசியிருப்பாங்க, அவங்க மகளை அவதூறாக பேசியிருப்பாங்க. இந்த தாய் இந்த காதில் அந்த மாதிரி வார்த்தைங்களா கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மனுஷங்கிட்ட சொன்னால் மனுஷங்ககிட்ட தீர்வு கிடைக்குமா? ஆனால் அந்த தாய் ஓடி போயிட்டு மனுஷங்ககிட்ட சொல்ல போகல. அந்த தாய் ஓடி வந்து யார்கிட்ட தான் கேட்குறான்னா தாவீதின் குமாரன் கிட்ட தான் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறா, கொடிய பிசாசுனால பிடிப்பட்டு வேதனைப்படுகிறா, நீங்க தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க மகளை சொஸ்தமாக்கினார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களுக்கு வேதனைன்ட்டு வரும்பொழுது மனுஷனை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் அவமானப்பட்டு வருவீங்க. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் போய் நீங்கள் கண்ணீர் விடுறீங்களா, உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க தானே, அவன் பிறவிலே குருடன், ஆனா அவனை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினாரு. இங்க பாருங்க, கொடிய பிசாசுனால கஷ்டப்படுற அவங்க தேவனை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தாருன்ட்டு. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்காக நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவன் கிட்ட வந்து கதறி கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரேன்னுட்டு அவரு வேதத்துல பார்க்குறோம் கதறி கூப்பிட்டாருங்களாம். உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அப்போ பார்த்தீங்களா, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்களாம். விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் உதவி செய்யலிங்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, பாடுகள் மத்தியில் நம்ம போகும்பொழுது, கஷ்டத்தின் மத்தியில் நம்ம போகும்பொழுது, வேதனையின் மத்தியில் நம்ம போகும்பொழுது மனுஷரை நோக்கி போகாதீங்க. அவமானப்பட்டு வருவீங்க, துக்கப்பட்டு வருவீங்க, இன்னும் மேலே மேலே பிரச்சனையை கூட்டிகிட்டு தான் வருவீங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு இடம் தீர்வுனா அது கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். இந்த வேலையில் ஜான் வெஸ்லியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜான் வெஸ்லி என்ன தெரியுங்களா பண்ணுவாருங்களா? அழிந்து போகிறதான சின்னங்களுக்காக
அவர் பாரத்தோடு ஜெபிப்பாருங்களாம். அடிக்கடிக்கு ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த ஜனங்க அழிஞ்சு போகிறாங்களே ஆண்டவரே, உண்மை அறியாமையே இந்த ஜனங்க மறிச்சு போகிறாங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய பாதத்தில் அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக அவர் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஒரு இரவு என்ன பண்ணாது தெரியுங்களா, ஒரு மனுஷனுக்காக, ஆண்டவரே இந்த மனுஷன் எப்படின்னா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இந்த மனுஷன் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இரவு முழுக்க அந்த மனுஷனுக்காக அவர் அழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாருங்களாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு மறுநாள் பார்க்கும்பொழுது அந்த எந்த மனுஷனுக்காக ஜான் வெஸ்லி அவங்க ஜெபிச்சாங்களோ அந்த மனுஷன் தேவ ஆலயத்துக்குள்ளாக வந்து அந்த நாளில் அவன் மனம் திரும்பினானா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, அநேக முறையில் நம்ம பாரங்களை மட்டும் நம்ம யோசிக்கிறோம், அழிஞ்சு போகிறதான ஜனங்களை நம்ம யோசிக்கிறோமா? எவ்வளோ ஜனங்க நம்மளை சுற்றி இருக்கிறதான ஜனங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஜனங்க அழிந்து போகிறாங்களே, இயேசுவை அறியாமல் மறிச்சு போகிறாங்களே, இந்த ஜனங்க எங்கே போவாங்கன்ட்டு நம்ம ஒரு நாள்னா தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறோமா? கூக்குரலோடு இட்டு நம்ம ஜெபிச்சிருப்போமா? சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிச்சிருப்போமா? ஆண்டவரே இந்த ஜனங்களை மனம் திரும்ப வைங்க ஆண்டவரே, இந்த ஜனங்க மறுபடியும் தேவனை விட்டு தூரமாக போய்க்காங்க, இந்த ஜனங்க மறுபடியும் தேவனுடைய அன்பை அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரேன்ட்டு நம்ம ஒரு நாள் நான் ஜெபிச்சிருக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறத விட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் கஷ்ட நேரத்தில், எங்களுடைய துக்க நேரத்தில் நாங்கள் மனுஷரை நோக்கி போகக்கூடாது, உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வரணும். எங்கள் பிரச்சனைகளையும் எங்கள் கஷ்டங்களையும் எங்கள் வேதனைகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தான் ஆண்டவரே நாங்கள் ஊற்றணும். உம்முடைய பாதத்தில் மட்டும்தான் விடுதலை உண்டுன்னுட்டு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையே தருவார். வியாதியில் கஷ்டப்படுறீங்களா, மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க ஆண்டவரேன்ட்டு, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். இல்லை மன வேதனையோடு குடும்பத்தால் நெருக்கப்பட்டு இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எல்லா ஜனங்க என்னை பகைக்கிறாங்க ஆண்டவரே, என்னை அதிகமாக துன்பப்படுத்துகிறாங்க ஆண்டவரே, எனக்கு நீங்களே உதவி செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, ஆத்மா பாரத்துக்காக கேளுங்க, ஆண்டவரே அழிந்து போகிறதான இந்த ஜனங்க இயேசுவை அறிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்க இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரேன்ட்டு ஜான் வெஸ்லியை போல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும், உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் தொடுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் எந்த காரியத்துக்காக பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துக்கிறீங்களோ இந்த வேளையில் எந்த மனுஷன்ட்டு சொல்ல போகாதீங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, இந்த பக்கத்தில் யார் இருக்காங்க, நம்ம அழுவும் பொழுது அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, உங்கள் கண்ணீரை கர்த்தர் ஒருவர் மட்டும் தான் கேட்டு பதில் கொடுக்க முடியும். அப்போ தேவனுடைய பாதத்தில் நீங்கள் விடுகிற கண்ணீருக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்களும் ரஞ்சா அப்பா எவ்வளவு பாரத்தோடு, வெளியில் சொல்ல முடியாத மன குமுறுதலோடு அப்பா மனுஷங்கிட்ட சொல்லி அப்பா நான் ஏமாந்து போயிட்டேன்னு என்னை இன்னுமா மேலே மேலே வேதனைப்படுத்தி என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த பிள்ளைங்க அப்பா துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க விண்ணப்பங்கள் எல்லாம் கத்த நீங்க கேளுங்க ரஞ்சா. அப்பா கத்தாவே பத்மே குருடன் அப்பா தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது நீங்க இறங்குனீங்கப்பா, நீங்க உதவி செய்தீங்க என்று நாங்கள் பார்க்கிறோமே. கானானிய ஸ்திரீ அப்பா உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தன் மகளுக்காக அப்பா கூப்பிட்டு கத்தரும் பொழுது அப்பா நீங்க அந்த விண்ணப்பத்தை கேட்டீங்கன்ட்டு நாங்கள் பார்க்கிறோமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வேலையில் அப்பா எந்தெந்த காரியத்துக்காக அவர்கள் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நீங்க விடுதலையை தாங்க, நீங்க அவர்களுக்கு ஜெயத்தை தாங்க. கர்த்தர் ஒருவர் மட்டும் தான் என்ன விடுதலை ஆக்க முடியும்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை தாங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.